வெல்கம் டு பவானிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான நாட்டுக்கோழி குழம்பு பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப சத்தானது. சூடுன்றதால நிறைய பேர் இதை தவிர்க்கிறாங்க, சாப்பிட வேணான்ட்டு. அதுக்காக நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தி செஞ்சோன்னா அதோட சூடு கொஞ்சம் தனியும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். என்னென்னா பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கேன். வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 6 தேக்கரண்டி எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இதில் அரைக்கிறதுக்காக கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காவும் பெருஞ்சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். நான் என்னென்ன அரைக்க போகிறேன்னா தேங்காய் 2 ஸ்பூன் போல், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போல், கசகசா, இது 3ஐயும் சேர்த்து விழுதாக அரைக்க போகிறேன் நான். இங்கே நாட்டுக்கோழியை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழியில் நான் எதுவுமே போடலை, வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா சூடாக இருக்குது. இந்த சட்டியில் நான் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நல்லெண்ணெயில் நான் என்ன போட போகிறேன்னா பட்டை, கிராம்பு, நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலா வகைகளும் போட. பட்டை, கிராம்பு நல்லா வெடிச்சிடுது. வெடிச்சதுக்கப்புறம் இதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட போகிறோம். வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுது. இப்போ நான் இதில் வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட போகிறேன். தக்காளியை நல்லா வதங்கணும். வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நான் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ண போகிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க நாட்டுக்கோழியை இதில் போட போகிறோம். 1/2 கிலோ போல் கோழி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள் போட போகிறேன். கொஞ்சம் போட போகிறோம் நான்வெஜ் ஸ்மெல் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தூள் இதில் நான் போடப்போம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட போகிறோம். ஆறு ஸ்பூன் போல் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போடு. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி போல சேர்த்துக்கலாம். நம்ம வதங்கட்டும். அந்த பச்சை வடை போகட்டும். ஒரு 5 நிமிஷம் போல வதங்கிடுது. இன்னும் நம்ம இதுல உப்பு ஆட் பண்ணல. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா புதினா தழையை ஆட் பண்ண போறேன். இப்பவே ஆட் பண்ணா அதோட ஸ்மெல் நல்லா உள்ள இறங்கும்.
வதக்கிட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும் புதினா. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணலாம். நாட்டுக்கோழி வேக கொஞ்சம் லேட்டாகும், தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா விழுத ஆட் பண்ணி இறக்கிட்டா நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு தயார். இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியிருக்கோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் போல் ஆகுச்சு இந்த சிக்கன் வேகிறதுக்கு. நல்லா வெந்த சிக்கனில் தேங்காய், கசகசா, சோம்பு போட்டு அரைச்சி விழுத நம்ம இதில் கொதிச்ச குழம்புல ஊற்ற போகிறோம். 1/2 மூடி தேங்காய் போல் எடுத்திருக்கேன். இப்பயே நான் கொத்தமல்லி தழை தூவிட போகிறேன். வாசம் நல்லா இறங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் குழம்பு கொதிச்சோடனே இறக்கிட்டா நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு தயார். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.